அப்ப நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும் முன்பாக கர்த்தாவே நீங்க எங்களை உம்முடைய இரத்த கோட்டிக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தாவே அவங்க குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவரே ஒரு சேதமும் இல்லாமல் உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க பிள்ளைகளே அப்பா போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த விதமான சத்ருவின் கிரியைகளை அவங்களை தீண்டாதபடிக்கு தொட்டு விடாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களோடு இருந்து அவங்களை காத்துக்கொள்ளுங்க. வானதூதர்களின் சேனைகளை வைத்து காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக் தான். பட் அத நம்ம ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுருவோம். நானும் அப்படிதான். இன்னைக்கு எனக்கு நேத்துல இருந்து ஆண்டவர் வேற டாபிக் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்திக்கு கூட ஈவினிங் நான் வேறதான் தியானிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஈவினிங்க்கு மேல ஆண்டவர் எனக்கு இந்த டாபிக்கை வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் ஓகே இதவே நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் இது ரொம்ப காமனான ஒரு டாபிக் தான். பட் நம்ம அதுல டீல் பண்ணவே மாட்டோம். அது அப்படியே இருக்கட்டும், அப்படி ஒரு ஓரமா வச்சுட்டு மற்ற வசனங்களை சொல்லுவோம், நிறைய நம்ம செபிப்போம், நிறைய பண்ணுவோம். அப்ப இது ஆவிக்குரிய திருடர்கள். நம்முடைய நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திருடுறவங்களை பத்தி ஒரு ஒரு லெசன் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நம்ம நிறைய விஷயத்துல இழந்து போனவங்களாத்தான் நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, நம்ம இழந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ற அளவுக்கு நம்ம வல்லமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆண்டவர். அதாவது எப்படின்னா, நீ எந்த இடத்துல தோல்வியுற்றையோ, ஆண்டோடைய வேலை என்னன்னா, நீ எந்த இடத்துல எல்லாம் நீ தோல்வியுற்றிருக்க அதுல எல்லாம் நீ ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறது மாத்திரம் அல்ல, பலரை அதுல இருந்து நீ தூக்கி விடணும். அதுதான் உன்னுடைய அசைன்மெண்ட் இங்க. அதுக்குதான் உனக்கு இந்த போராட்டம். அதுக்குதான் உன்னுடைய அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை. அதுக்குதான் உன்னை ஏற்படுத்தி வந்திருக்கிறாரு. அதுக்குதான் நம்மளுக்கு இத்தனை அபிஷேகம் எல்லாமே கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அத ஃபுல்லா மறந்துடுறோம். மறந்துட்டு கண் சொருகி போனவர்களாக ஆசீர்வாதமான அந்த வசனங்களை வாசிச்சுட்டு இப்படியே நம்மளே ஏமாத்திருக்கிறோமா தெரியல. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தணும். நம்ம எதிர்த்து போராடித்தான் ஆகணும். நம்ம இங்க யுத்த களத்துல நிக்கிறோம். இங்க நம்ம ஜாலியா இருக்க முடியாது. சிரிச்சுட்டு மத்த உலகத்தார் மாதிரி நம்ம இருக்கவே முடியாது. we are fighters, we are soldiers of God. அதனால யுத்தத்துக்கு ஆயத்தமாயிரணும். யார் எதிரி, எங்க எனக்கு லியூபோல்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஜபந்தான். அதுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னால ஞானத்தின் ஆவியில நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க எவ்வளவு ஞானத்தோடு இருந்தாலும் திருப்பி திருப்பி அதை நீங்க ஜெபிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. டெய்லி ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் இருந்தாலும் அது எப்படி தண்ணி ஒழுகுமோ அது மாதிரி நம்ம ஒழுகி போயிடுவோம், ஒண்ணுமில்லாம ஆயிடுவோம். அதனால டெய்லி இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஞானத்தோடு செயல்படுறதுக்கு ஞானத்தோடு ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மள நல்ல குட் ஃபைட்டர்ஸ் ஆக்குவாரு. நீ நல்ல ஃபைட்டிங் டெண்டன்சி ஆனதுக்கு அப்புறம், நீ நல்லா ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் உன்னுடைய சத்துருக்களை உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி அவர்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி அவர்களை வெட்கப்படுத்தி உனக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தி, இதெல்லாம் அவர் செய்யறது எப்போ, நம்ம ஃபைட்டிங்க்கு ரெடியாகும் தான். ரெடியா எல்லாரும் ஃபைட்டிங்க்கு ரெடியா இல்ல நான் ரொம்ப சாந்த குணம் உள்ளவள் அப்படின்னம்னா இங்க யாரு கூட ஃபைட் பண்றோம், எபேசியர். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் 6:12. யாராவது வாசிக்கிறீங்களா? எபேசியர். நிறைய வசனங்கள் வாசிக்கணும், எல்லாம் அலர்ட்டா இருந்துக்கோங்க. எபேசியர் 6:12.
சீக்கிரமா வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் உண்டு. அதனால என்னென்ன கேட்டகரி சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? இந்த இடத்துல அவன் வந்து துரைத்தனங்கள் இருக்குது, அதிகாரங்கள் இருக்குது, அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து கேட்டகரி. நம்மளுடைய எனிமி, நோ யுவர் எனிமி. எத்தனை வகை இருக்கான் பாருங்களேன். அவன் வந்து ஒரு வில்லேஜுக்கு ஹெட் இருப்பான், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏரியா ஹெட் இருப்பான், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டுக்கு ஒருத்தன் இருப்பான் ஹெட்டு. இத்தனை இருக்கானுங்க நம்மளை பின்பற்றிட்டு. இதெல்லாம் அறியாம நம்ம கண் குருட்டாட்டமா நம்ம என்ன பண்றோம், நம்ம நம்முடைய எதிரி யாருன்னே தெரியாம போயிட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப பரிதவிக்கப்படத்தக்க நிலைமை. அப்புறம் இதுக்கெல்லாம் மேல நம்ம வீட்டுக்கு ஆளுகை செய்யறதுக்கு ஒருத்தன் இருப்பான், நம்ம வீட்டை ஒருத்தன் ஆளுகை செஞ்சுட்டு இருப்பான், அவன் வீட்டுக்கு நடுவுல படுத்துட்டு இருப்பான், நம்மள வந்து மிரட்டிட்டு இருப்பான். அனுபவிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கான் சத்ரு, அது தெரியாம தான் நம்ம இங்க ரொம்ப கண் சொருகி போனவர்களாக எல்லாத்தையும் மறக்கடிச்சிருவான். ஏதாவது ஒரு சின்ன சின்ன இச்சைகளை காமிச்சு அப்படியே நம்ம அப்படியே கண் சொருகி போனவங்களா தான் திரிவோம். நம்மளும் ஜெபிக்கிறோம், நானும் ஜெபிக்கிறேன், நானும் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்போ இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இந்த யோவான் 10:10 தான். அப்ப இவன் இந்த அந்தகார லோகாதிபதி, துரைத்தனங்களின் ஆவி. துரைத்தனங்களின் ஆவின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிரட்டுறது, துரைத்தனம் பண்றது, ஏய் நீ அங்க போ, இங்க வா, எல்லாம் அந்த மாதிரி ஆன ஆவி. அதிகாரம் பண்றது, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அது ரொம்ப ஹையர் லெவல் கேட்டகரி. அது வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் இருக்கு, அப்போ குட்டி பிசாசு இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அப்போ யோவான் 10:10 ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சிம்பிளா சொல்லிட்டார், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான் என்று, வேறொன்றுக்கும் வரான். அவன் வேற எதுக்கும் வரமாட்டான், உன்னைய திருடுறதுக்கு வரான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அர்த்தம்! ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு இந்த வார்த்தையில, திருடன். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருடனை பத்தி மாத்திரம்தான். அவன் எதையெல்லாம் நம்மள்ட்ட இருந்து திருடுறான் அதை நம்ம அறிஞ்சுக்க போறோம். அந்த கொல்றதை பத்தியும் நான் டீல் பண்ணல, அழிக்கிறத பத்தியும் நான் டீல் பண்ணல. ஒன்லி திருடனை மாத்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கே டைம் இருக்கான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது ஜீவன் மாத்திரம் உண்டாயிருக்க கூடாது, அது பரிபூரணப்படும் ஜீவன் மாத்திரம் இருக்கக்கூடாது. அப்போ கொலோசியர் 3:10 ஆண்டவர் என்ன சொல்றாரு, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நம்ம சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பா நம்ம பூரண அறிவு உள்ளவங்களா மாறணும். நம்ம நல்ல ஒரு போராட்டம் போறணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவ்வளவுதான். நீ சண்டையெல்லாம் போட போறது இல்ல, நீ பிசாசுக்கு எதிர்த்து தான் நிக்க போறோம். அவன் என்ன பண்ணுவான், ஓடி போயிடுவான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அவனை பார்த்து பயந்துட்டு ஐயோ இது செஞ்சா இப்படி, நம்ம இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணா, இப்படி எல்லாம் நம்ம ஆவிக்குரிய போராட்டம் பண்ணா நம்மளுக்கு பிரச்சனை வரும்பா அப்படின்னு எத்தனை பேர் பயந்துருக்கிறோம், எத்தனை தடவை பயந்துருக்கிறோம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு, ஐயோ அப்படிலாம் ஜெபிக்க கூடாதுங்க, நம்ம இப்படி இந்த மாதிரி சிம்பிளா ஜெபிச்சா போதும் அப்படிதான் நினைப்பாங்க. பட் நீ சும்மா நீ எதிர்த்து நின்னு பாரு, பிசாஸ் எல்லாம் தெரிச்சு ஓடிடும். ஒரு தடவை இப்படிதான் ஒரு பொண்ணு ஜெபிக்க வந்திருந்தது. நாங்க மத்தியானம் 3 o'clock ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த பொண்ணு, அது சபை வச்சுட்டு நடத்துற பொண்ணு, வேணாம், அதுக்கு ஒரே ஒரு ஆவியில பயம், ஒரு ஆவியில பீடிக்கப்பட்டுருச்சு. அது வந்து பயத்தின் ஆவி. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த பொண்ணு பயத்தின் ஆவியில இருக்குன்னு. ஆனா அது பாஸ்டரம்மா. அப்போ ஒரு பயத்தின் ஆவிய வச்ச ஒரு சபைய மூழ்கடிச்சுட்டான். வேற ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். அப்புறம் அவங்க அந்த பயத்திலே இருந்து எதுக்கு எடுத்தாலும் பயம், நின்னா பயம், நடந்தா பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். அவங்க பொண்ணுக்கும் அதே ஆவி பிடிக்கப்பட்டு, அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இந்த கொரோனா காலத்துல அவங்களுக்கு வந்து கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு அஃபெக்ட் ஆச்சு, அப்புறம் பொண்ணுக்கு அஃபெக்ட் ஆச்சு, இவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி 3 பேருமே பயங்கரமான ஒரு கொரோனால அஃபெக்ட் ஆகி என்ன ஆயிட்டு,
அவங்களுக்கு இனிமேல் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவங்க போன்ல வந்து கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னாங்க. அப்ப நானும் ஒரு மிஷினரி இருக்காங்க உத்தரப்பிரதேஷ்ல, நாங்க 2 பேரும் தான் ஜெபிச்சுட்டு இருப்போம் 3 மணிக்கு. அப்போ அந்த நாங்க 2 பேரும், அவங்க ஜெபிக்கல, சிம்பிளா அவங்களாம் ரொம்ப ஹையர் ஸ்பிரிச்சுவல்ல, அவங்க மிஷினரினா எப்படி இருப்பாங்க, பயங்கர வல்லமையா இருப்பாங்க. அதனால அவங்க வந்து இது சாதாரண கேஸ் தானே, நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த போராயுதங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு வசனம் தானே தெரியும், வசனத்தை எடுத்து அதுக்கு முன்னாலே நாங்க ஜெபிச்சுட்டு இருந்ததுனால நல்லா ஆவியில நான் கொஞ்சம் ஹையர் அவங்களோட சேர்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஆவியில பலப்பட்டிருந்தேன். அப்போ திடீர்னு இந்த பொண்ணு கூப்பிட்டதுனால இந்த பொண்ணு வந்து எனக்காக ஜெபிங்க. எனக்கு இந்த பொண்ணுடைய ப்ராப்ளமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அது எப்படி அது அந்த போன்ல அந்த அன்னைக்கு வந்துச்சுன்னு அந்த பொண்ணையே இன்னைக்கு கேட்டா எனக்கு தெரியல சிஸ்டர், எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லும். ஏன் அப்படி எப்படி வந்தேன் உங்களோட, எப்படி அன்னைக்கு கனெக்ட் ஆனேன்னு கூட தெரியாதுன்னு தான் சொல்லும். அப்ப ஆண்டவர் தான் அந்த இடத்துல எப்படி எங்களோட கனெக்ட் ஆன, ஏன்னா அந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கும் தான் கனெக்ஷன், எனக்கு அந்த பொண்ணை தெரியவே தெரியாது. அந்த 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 லேடி என்ன சொல்றாங்க, அந்த லேடி என்ன சொல்றாங்க, இவங்கள நான் கனெக்ஷன், அதாவது இந்த வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணியே 1 இயர்க்கு மேல ஆச்சுங்க. எப்படி நான் அன்னைக்கு மத்தியானம் உங்களோட கனெக்ட் ஆனேன்னு தெரியல, பட் அன்னைக்கு பயங்கரமான இந்த கொரோனால அஃபெக்ட் ஆகி 3 பேருமே அஃபெக்ட் ஆகி என்னமோ பெரிய பிரச்சனை. அப்புறம் அந்த வசனங்களை சொல்லி ஜெபிச்சா அந்த பொண்ணு சொல்லுது, என்னை விட்டு ஏதோ ஒண்ணு வெளியே ஓடின மாதிரி இருக்கு, அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு, எங்க வீட்டுல எல்லாருக்குமே சரியாயிடுச்சுன்னு சொல்லுது. அப்போ இந்த கொரோனாங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பிசாசு பார்த்தீங்களா, அது ஒரு நோயெல்லாம் கிடையாது, அது ஒரு பிசாசு, ஒரு ஆவிதான். அது ஜஸ்ட் நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம எதிர்த்துதான் நின்னோம். நம்ம என்ன போய் சண்டையா போட்டோம், வெளியே போ இயேசுவி நாமத்தினால வெளியே போ, ஒண்ணுமே சொல்லல. அந்த பிள்ளைக்கு என்ன ப்ராப்ளம் கூட தெரியாது, ஒன்லி வசனத்தை மாத்திரம், நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் எல்லாம் இருக்குல்ல, நம்ம எப்பயுமே அந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர்னு சொல்லுவோம், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, இந்த மாதிரி வசனங்களை தான் சொல்லி நான் ஜெபிச்சுட்டு முடிச்சுட்டேன். அது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சாமா. அப்படி நிறைய இன்சிடென்சஸ் நம்ம சொல்லலாம் இந்த வசனங்கள் மூலமா நம்ம ஜெயம் பெற்றது. இப்போ இந்த திருடன் என்ன பண்றான், திருடனுடைய கேட்டகரிஸ் நம்ம பார்த்துட்டோம். அவனுக்கு பேர் ஆண்டவர் பொய்யன் சொல்றாரு, வஞ்சிக்கிறவன் சொல்றாரு, சோதனைக்காரன் சொல்றாரு, பொய்க்கு பிதான்னு சொல்றாரு, இரவும் பகலும் சகோதரர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் சொல்றாரு, அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அதிபதின்னு சொல்றாரு, உலகத்தின் அதிபதி, இந்த ஹையர் கேட்டகரி, அந்த வரிசைகள், அவனுடைய ரேங்கிங் எல்லாம் அப்படி இருக்கு. சரியா, நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோமோ, ஆவிக்குரிய எந்த ரேங்க்ல இருக்கோமோ அந்த ரேங்க்குக்கு வருவான். இப்போ மோகன் ஸ்ரீ லாஸ்ரஸ் அண்ணனுக்கெல்லாம் பெரிய அதிபதி வருவான், உலகத்தின் அதிபதி அந்த மாதிரி வருவான். நம்மளுக்கு ஏன்னா குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வருவான் போல இருக்கு, அப்படிதான் நான் இமேஜின் பண்ணிக்குவேன். அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கணும். இன்னைக்கு காலையில சண்டே வந்து ஒரு பையனுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. சரி, நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போவோம், ஒரு ரிட்ரீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில அவங்க அப்பா என்ன சொல்றாரு, அந்த அன்னைக்கு அது யூத் ரிட்ரீட்டுக்கு போகணும்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஏன்னா அதுக்கு அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வருவாங்க, அப்ப இந்த பையனுக்கு சரியான வசனம் கிடைக்கும். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க கடைசியில, நீங்க அப்ப போவேனா, அவன் வந்து அட்மிஷனுக்கு போகணும், காலேஜ் அட்மிஷனுக்கு, எப்படி பிசாசு தந்திரமா பண்றான் பாத்தீங்களா, அந்த அப்படி நைஸா என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இருந்து வழுவி விழ பண்ணுவான். நீங்க இந்த வாரமே போயிட்டு வந்துருங்க, சாதாரண டேஸ்ல போங்க, யூத் ரிட்ரீட்டுக்கு போவேனா. அவனுக்கே 20-22 வயசு யூத், அவனுக்கு பயங்கர கோவம் வருது. நம்ம கூட்டிட்டு போனோம், யூத் ரிட்ரீட் கூட்டிட்டு போனா அவங்க 1 வீக் வச்சு நல்லா வறுத்தெடுத்து அனுப்பிச்சுடுவாங்க, நல்லா ஓரளவுக்கு. ஆனா பிசாசு என்ன பண்றான், போவேனா இப்பயே போங்க, இப்படிதான் வஞ்சிக்கப்படுறோம். இப்ப நான் சொல்லிட்டேன், இது வந்து வஞ்சனை, இது வந்து ஒத்துக்க முடியாது, அந்த டேட்டுக்கு தான் போகணும், என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறேன், அதுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல டைரக்ஷன் கொடுக்கணும். இந்த சான்ஸை விட்டு அப்புறம் அவன் படிக்க போயிடுவான், எங்க போறான், போய் அந்த ரிட்ரீட்ல அட்டன் பண்றது கூடாத காரியம். அப்படிதான் பிசாசு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இம்பார்ட்டன்டான அந்த டேர்னிங் பாயிண்ட்ல வந்து நுழைஞ்சு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி, அதை வந்து நீ ஆவிக்குரிய கண்ணோட பாரு. உடனே நானும் அவங்களோட சேர்ந்துட்டு, ஆமாங்க படிக்கிறதாங்க ரொம்ப முக்கியம், அதுல போக சொல்லுங்க, இன்டர்வியூக்கு போக சொல்லுங்க, இப்படிலாம் நான் சொன்னேன்னா அது என்னைய மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இல்லை. அதனால நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன், அந்த அன்னைக்கு தாங்க போகணும், யூத் ரிட்ரீட் தாங்க போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படிதான் ஒவ்வொன்றையும் நீங்க யோசிச்சு பாருங்க.
பாருங்க, திருடன் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், அவனை திருட்டு கும்பல் அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன வேணாலும் திருடுவான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற திருட்டு கும்பல் தான் அவன். அதனால இந்த திருட்டு கும்பலை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவன் நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை வந்து முறியடிக்கிறதற்கு என்னெல்லாம் அவன் டாக்டிக்ஸ் வச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சொப்பனத்துல வருவான். அப்போ ஒரு அந்த சொப்பனத்துல வந்து என்ன பண்ணுவான், காமிப்பான் ஃபர்ஸ்ட். நம்ம அதை என்ன பண்ணுவோம், அது அப்படியே இந்த சொப்பனம் வந்தது, அந்த இறந்தவங்க வந்தாங்க, அப்புறம் இப்படி மொட்டையடிச்சு உட்கார்ந்துருந்தேன் அப்படிம்பாங்க. சில பேர் வந்து எங்க வீட்டுல இருந்து 2 பேக்ல 2 லேடிஸ் வந்து எப்படியே தூக்கிட்டு போனாங்க நிறையா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை ரெபிக் பண்ணி அந்த இடத்துல அவங்க ஜெபிக்காட்டினா எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு அந்த ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர், ஏதோ ஒரு இது வந்தது. சில சமயம் அந்த ஞாபகமே இருக்காது, பட் ஏதோ ஒன்று சம்திங் கேம் அந்த மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணணும், அது ஞாபகம் இல்லைன்னா கூட நேற்று நைட்டு வந்த அந்த சொப்பனத்தை ஐ ரெபியூக் அண்ட் த்ரோ இட் அவுட். அதை நான் என் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உங்க மகளுக்கா, என் பிள்ளைகளுக்கா, என் குடும்பத்துக்கா இயேசுவின் நாமத்தினாலே அதை வெளியேற்றுகிறேன். அதை ஐ டோன்ட் அக்செப்ட் இட். அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற்றி துரத்துகிறேன் இப்படி சொல்லி ஜெபிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் சொப்பனத்துல வந்து பண்ணுவோம், அதை கேன்சல் பண்ணி ஜெபிச்சிடலாம். அடுத்தது நம்ம அறிஞ்சே நம்ம கண்ணு முன்னாலே பறிச்சு கொண்டு போவோம். பார்த்திருக்கீங்களா? அது வந்து நம்ம நிறைய இன்சிடென்சஸ் நான் சொல்லலாம். என் கண்ணு முன்னாலேயே என் வாழ்க்கையே போனது நான் பார்த்திருக்கேன். என் கண்ணு முன்னாலேயே நான் சிதறி கீழே விழுகிறத என்னால உணர முடிஞ்சது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, காவிக்குரிய கண்கள் திறக்கப்படல, ஒண்ணுமே தெரியாதுல்ல. அதனால அப்படி இதுதான் வாழ்க்கையா? ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு இப்படி எல்லாம் சோதனை தர்றாரு? அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, எனக்கு தான் இப்படி. அவங்க எல்லாம் கெட்டதா செய்யறாங்க, ஆனா அவங்க நல்லா இருக்காங்கல்ல. அது என்ன, நம்மளுக்கு மாத்திரம் ஏன் இப்படி சோதனை வருது, நம்மளுக்கு மாத்திரம் எல்லாமே லாஸ் ஆகுது, நம்ம செய்யறது எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்தேன் ஒழிய அதுக்கு எழும்பி அதுக்கு ரெபியூக் பண்ணி ஜெபிக்கணும்னு தெரியல. ஆனா பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், எல்லாமே தான் செய்வோம். ஆனா நம்ம கண்ணு முன்னாலே நம்ம அறிந்து நம்மளுடைய கணவருடைய எல்லா சொத்துக்கள், அவருக்கு நம்மளுக்கு வர வேண்டிய எல்லா நாமளும் நம்ம பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இன்னொருத்தன் திருடிட்டு போறத பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திருப்பீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. நம்மளுடைய சொத்து எப்படியாவது அபகரிச்சான், ஒண்ணும் இல்லைன்னா ஒரு 2000 rupees போயிருக்கும், பேக்ல இருந்து நீங்க திருட விட்டுருப்பீங்க. அதனால இது வந்து கண்ணு முன்னாலேயே போகுது. அது வந்து சில சமயம் ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு மிரட்டி கூட மிரட்டுவானுங்க, நிறைய நடக்கும் இந்த மாதிரி. இதையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த வஞ்சிக்கிற அந்த ஆவிகளை ரிபியூக் பண்ணி நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் ஜெபிச்சுட்டு விட்டுறக்கூடாது, அப்புறம் அவன் திருப்பி வருவான். அதனால சில சமயம் சோறு விட்டு நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் ஒண்ணுமே ஆகலைன்னு சொல்லி விட்டுருவோம். அந்த மாதிரி விட்டுறாம அடி மேல அடி வைக்கணும். அவன் எப்படி நம்மளை அடி மேல அடி வச்சு நம்மளை பாவத்துக்குள்ள விழ வைக்கிறான்? சிம்சோனை அடி மேல அடி வச்சுதானே கடைசியில கொண்டு போய் மாவரைக்க வச்சான்ல. ஒவ்வொரு அடியா தான் அடிப்பான். உடனே எடுத்தோடனே மாவரைக்க கொண்டு போக மாட்டான், கண்ணை புடுங்க மாட்டான். ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா அடிச்சு நிர்மூலம் பண்ணுவான். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அடிச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், அவனை துரத்திக்கிட்டே இருப்போம். அவன் கண்டிப்பா ஒரு நாள் வெளியில போயிடுவான். அடுத்தது வந்து வாக்குவாதம் பண்ணி அபகரிக்கிறது. இந்த ஏசைக்கு சுத்தினா எல்லாம் போச்சு. ஆனா ரெகோபோத்தை எனக்கு வேணும், எனக்கு ரெகோபத் வேணும், அப்படிதான் அவங்க ரெகோபத்து அவங்க வாக்குவாதமே பண்ணாம அவங்க ரெகோபத்தை சுதந்திரிச்சாங்க. இந்த மாதிரிதான் நமக்கும் ஒரு ரெகோபத் உண்டா இருக்கும். நம்மளுக்கு ஏசைக்கு போயிருக்கலாம், சித்துனா போயிருக்கலாம், எவ்வளவோ லாஸ் ஆயிருக்கலாம், கடன் இருக்கலாம், எவனோ ஒருத்தன் நமக்கு ஆசை கூட புடுங்கிட்டு போயிருப்பான், எவனோ கடன்ல வாங்கிட்டு போயிருவான். ஆனா ஆண்டவர்கிட்ட எனக்கு அந்த ரெகோபத் வேணும், என்னுடையது, என்னுடைய உரிமை ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அதை ஜெபிச்சுக்கிட்டே அதை ஜெயமிடுங்க. அது இன்னொன்னு அடுத்தது தந்திரத்தினால திருடுவான். நம்ம தந்திரத்தினால திருடுவான்னொடனே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், யாக்கோபு தான். அவர் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஏசாக்கிட்ட இருந்து தந்திரத்தினால திருடிட்டாரு. சரி, அவரு பர்பஸா செய்யல, அவங்க அம்மா தான் தூண்டி விட்டாங்க. சரி, ஏதோ எப்படியோ திருடிட்டாரு. ஆனா அவர் ஒரு தடவை தான் அந்த ஏசாவை ஏமாத்தினாரு. ஆனா அவரு அங்க போய் லாபான் கிட்ட 10 முறை மாறி மாறி அவரை வந்து ஏமாத்திட்டாரு. அவரு லாபான் ஏமாத்திட்டாரு. அப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி தந்திரத்தினால ஒரு காரியம் நம்மளுக்கு திருடப்பட்டது அப்படின்னா அவன் போய் 10 தடவை அங்க போய் ஏமாற போறான்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம்
யாக்கோபு இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை வேற அவரு எடுத்துக்கிட்டாரு. அது எடுத்துக்கிட்டாருன்னா இவரே எடுக்கல, அவரே கொடுத்துட்டாரு, ஏசாவே கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி எத்தனை தடவை கொடுத்துருக்கோம் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை? நான் அப்படி நிறைய கொடுப்பேன். ரொம்ப அப்படியே ஃப்ரெஜைல், கீழே போட்டா விழுந்துருவோம் மாதிரி, அந்த மாதிரி கிளாஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பிஹேவ் பண்ணுவோம். நம்மளாவே நம்ம பிள்ளைகளுக்கு போக வேண்டிய ஆஸ்தி சொத்துக்கள் எல்லாத்தையும் சரி எடுத்துக்கோ அப்படிங்கிறது, அப்படி நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். அதனால இதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு பேசுறாரு? ஜாக்கிரதையா இருங்க. இனி வர்ற காலம் ரொம்ப கஷ்டமான காலம் வரப்போகுது, பஞ்ச காலம் வரப்போகுது. எல்லாரும் எல்லாத்தையும் எப்படி உங்க காசுகளை பத்திரப்படுத்தி வைக்கணுமோ அது பத்திரப்படுத்தி வைக்குங்க. இன்னொன்னு, கேஷ் ஒண்ணுத்துக்கு லாய்க்கில், கேஷுக்கு மதிப்பே இருக்காது. தங்கத்துக்கு வேணா மதிப்பு இருக்கலாம், தங்கமா தான், அதுவும் பேப்பர்ல வாங்க சொல்றான். என்னென்னமோ நாட்டுல நடக்குது. அப்புறம் இனிமேல் வர்ற காலம் பஞ்ச காலம், நிறைய விலைவாசி ஏறி போயிடும். இந்த 2026 தான் லாஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வர்ற காலம் ரொம்ப கொடூரமான காலங்களுக்குள்ள நம்ம போறோம்னு சொல்றாங்க. ஆண்டவரும் அப்படி நிறைய ப்ராஃபஸிஸ் மூலமா பேசுறாங்க. நிறைய வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுல, புரோட்டீன் அந்த மாதிரி. நம்ம பஞ்சகாலத்துக்குள்ள போறதுனால கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கலாம், அதனால ஒண்ணும் தப்பில்லை. அது இது ஞானமா செயல்படணும், யோசிப்பு மாதிரி. அடுத்தது இந்த அவன் நம்மளை ஒரு அளவுக்கு தான் திருட முடியும், அதையும் நல்லா யோசிச்சுக்காங்க. ஒரு அளவுக்கு தான் திருடுவான். அப்ப ஏசைக்கு சுத்தினா மாத்திரம்தான் அவனால முன்னேறி வர முடிஞ்சது. ரெகோபோத் வரும்போது அவனால முடியல இல்லையா? அப்ப அவன் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், சொல்லிட்டான், இல்ல உன் கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த இடத்துல ஒரு வசனம் ரொம்ப அழகா வரும், ஆதியாகமம் 27:40. அந்த வசனம் ஞாபகம் வந்தோடனே நான் சொல்றேன். 27:40 எடுத்து வாசிக்கலாமா? 27:40. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இந்த வசனம் இந்த வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். அதாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் திருடிட்டானா, இப்ப அத இவன் கேக்குறான், அப்பா கிட்ட கேக்குறான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, அவங்க அப்பா கிட்ட கேட்பான்ல. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். இப்போ உங்கள்கிட்ட வேற ஆசீர்வாதமே இல்லைன்னு அழுத உடனே, அப்ப அந்த 40வது வசனத்துல, உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது. அப்போ நமக்கு ஒரு காலம் வரும், நீ இழந்தவனா இருந்தாலும் உனக்கு ஒரு காலம் வரும், உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய். அப்போ உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமாகவே உண்டு. அதனால பயப்படாத. அந்த கழுத்தில் இருக்கிற அந்த நுகத்தடியை முறிக்கிறது எரேமியா 30:8 வாசிங்களா? எரேமியா 30:8 நான் வாசிக்கிறேன். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்நாளில் ஒரு நாள் வரும், அந்த நாள் உனக்கு உன்னுடைய நுகமெல்லாம் என்ன ஆண்டவர் உடைத்து போடுவார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அதே மாதிரி நாகும் 1:13 பாருங்களேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரு நம்ம அவர்கிட்ட ஜெபிக்க இந்த வசனங்களை வைத்து ஜெபிக்க நம்மள்ட்ட இருந்து போன அந்த ஆசீர்வாதங்கள், அவன் நம்ம மேல போட்டிருக்கிற அந்த நுகங்கள் முறிக்கப்படும், கண்டிப்பா முறிக்கப்படும். அதுல மத்தேயு 11:29 அது வாசிங்களேன் யாராவது. மத்தேயு 11:29 ஆண்டவர் எப்படி நுகத்தை ஏற்றுக்கொள்ளு, நுகத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொல்வார்ல, அந்த வசனம் சொல்லுங்க. மத்தேயு 11:29. மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். 29 28 வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் அதான் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் அதுதான் ஆண்டவருடைய நுகம். அவர் வச்சிருக்கிறாரு. அந்த நுகத்தை நம்ம மேல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமான இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அவரிடத்துல இருந்து அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் கொடுப்பாரு. அப்போ நம்முடைய ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நம்ம இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு ஒரு வழி உண்டு. அது சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ இதில் நிறைய ரகசியம் இருக்கு. இத வசனங்களை வச்சு வச்சு ஜெபிக்கணும். அடுத்தது தந்திரத்தினால் திருடுவான். அந்த தந்திரம் தான் யாக்கோபு, அது பார்த்துட்டோம். அடுத்தது மந்திரத்தினால் அவன் நம்மள்ட்ட இருந்து திருடுவான். மந்திரம் அந்த அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 9-18 8ஆம் அதிகாரம் 9-18 அதுல பாருங்க. 9ஆம் வசனம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். 18 அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். அப்போ இவன் என்ன பண்றான்? இவன் ஏற்கனவே அந்த மாய வித்தைக்காரன் இல்லையா? அப்ப அவனுக்கு இப்படிதான் தெரியும். அடுத்தவனோடது திருடிதான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி நம்ம பணம் கொடுத்து வாங்கலாம், இல்லாட்டினா திருடி வாங்கிடலாம்னு அவனுக்கு தெரியுது ஆவிக்குரிய மண்டலத்துல. அதனால இவன் பேதுருக்கிட்டே அதே அப்ரோச்ல கொண்டு சொன்னவனே தான் பேதுரும் நல்ல அவனுக்கு அனுப்பிச்சு விட்டாரு, கொடுத்து அனுப்பிச்சாரு. அதனால இத ப்ரூஃப் நம்முடைய மந்திரவாதத்தினால அவன் திருடுவான். அப்ப நம்முடைய ஆசீர்வாதங்களே அவன் திருடி அவனுக்குரியவங்களுக்கு கொடுத்துருவான், அவனுடைய ஆளுகளுக்கு கொடுப்பான். நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை திருடி அவனுக்கு இஷ்டமானவங்களுக்கு அவன் கொடுத்துருவான். அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கணும். எப்படி அவன் நம்மளை அட்டாக் பண்றான் அப்படின்னா, எப்போ when he will attack, when he will rob us அப்படின்னா, நம்ம கனநித்திரை நாவினால தாக்கப்பட்டிருப்போம், இல்லாட்டினா நம்ம ஜெபிக்காம இருப்போம், இல்லாட்டினா அந்த ஆவிக்குரிய பகுத்தறிதல் டிசர்னிங் ஸ்பிரிட் நம்மள்ட்ட இருக்காது. நம்ம சிம்சோன் மாதிரி என்ன பண்ணுவான்? நியாயாதிபதிகள் 16 எடுத்துக்கலாம். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் அதுல 19-20 வாசிங்க. ஆவிக்குரிய அந்த கண்கள் மூடப்பட்டிருக்கும். அவருக்கு மயக்கம் ஆயிடுச்சு. திலைலால பார்த்து அவர் மயக்கத்துல அவருக்கு ஆவிக்குரிய கண்கள் அவருக்கு மூடப்பட்டிருந்ததுனால அவரு ஈஸியா அதை இழந்துட்டாரு. 19-20 16ஆம் அதிகாரம் 19-20. அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பாத்தீங்களா? இந்த எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இப்படிதான் நம்மளும் நிறைய காரியங்கள்ல கண் சொருகி போய் எதுலையாவது ஒரு மயக்கத்துல இருப்போம், ஜெபிக்காம இருப்போம், தூக்கத்துல இருப்போம், தூக்க மயக்கத்துல இருப்போம். இப்படி இருக்கும்போது என்ன ஆயிரும் நமக்கே தெரியாது. ஆண்டவர் கர்த்தர் நம்மளை விட்டு, ஆவியானவர் விட்டு விலகிட்டாருன்னே தெரியாம, எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்க நிலைமை பாருங்களேன். தெரியாம அப்போ சத்ரு நம்மள என்ன பண்ணுவான்? அடுத்து மாவரைக்க வச்சான். அந்த 21 வாசிச்சிருங்களேன். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. தலைமயிரையும் சிரைச்சு மொட்டை அடிச்சு கண்ணை பிடுங்கி, இதுக்கெல்லாம் விட அந்த பெலிஸ்தரின் பிரபுக்கள் என்ன பண்ணுவாங்க? அவனை ஜோக்கரை வச்சு
எந்த அளவுக்கு ஒரு ஒரு நியாயாதிபதியா இருந்தவன், பரிசுத்த ஆவியில நிரம்பி எவ்வளவு வல்லமையா இருந்தவன், இன்னைக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி அவங்களுக்கெல்லாம் சிரிப்பு ஊட்டுறதுக்காக அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. வேடிக்கை காட்டும்படிக்கு நமக்கு இப்படிதான் எத்தனை தடவை நம்ம வேடிக்கை காட்டுற ஆளு ஆகியிருக்கிறோம். கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிறைய பேர் வந்துட்டாலே நம்முடைய பிஹேவியர் கொஞ்சம் மாறிடும். பார்த்திருக்கீங்களா? நம்ம மாம்சத்துல போயிடுவோம். அது நீங்க உணர்ந்திருக்கீங்களா? வேடிக்கை பொருளாயிடக்கூடாது, கண் குருடாக்கப்பட்டக்கூடாது, மொட்டை அடிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. மொட்டை அடிச்சோன்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் வெளியேறிட்டார். தலையில இருக்கிற முடியதான் நம்மளுக்கு மகிமை. முடி எடுத்துட்டாங்கன்னா அதுல என்ன இருக்கு? மகிமை போச்சு, மகிமை விலகிற்று. அதனால ஜாக்கிரதையா தான் இருக்கணும். குறிப்பா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறீங்க, 4 பேரை பார்க்க போறீங்கன்னா முதலையே ஜெபிச்சிருங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருக்களையும் கட்டி அவமாக்கி போடுறேன், நிர்மூலமாக்குகிறேன். முதலையே உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா, இல்லாட்டினா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, இல்ல வீட்டுக்கு யாராவது வர்றாங்களா, 4 பேர் மத்தியில இருக்கும்போது நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. நம்ம தலையில மொட்டை அடிச்சு விட்டுருவாங்க. நம்மளை எப்ப அவமானப்படுத்துறோன்னு சத்ருவானவன் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ். அதுல இருந்து நம்ம பாதுகாக்கப்படணும். அடுத்தது ஆவிக்குரிய பகுத்தறிதல் இல்லாம, டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லாம நம்ம இப்படி எல்லாம் வீழ்ந்து போறோம். இன்னொன்னு இதுல முக்கியமானது, நம்முடைய இருதயத்துல இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவோம். அதுவும் நியாயாதிபதிகள் 16:18. 18ஆம் வசனம் வாசிங்களா? நியாயாதிபதிகள் 16:18ஆம் வசனம். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அப்போ வித்து போட்டானா? தன்னையே வித்துட்டான். எதனால? தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வெளிப்படுத்த. நம்மளும் அப்படிதான், இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவோம். அப்படியே நல்லா பேசுறவங்க பார்த்தா அவ்வளவுதான், நிறைய ஃப்ளோ ஆயிடும். ஆனா லூக்கா 2:51 பாருங்க. லூக்கா 2:51. மூடி மறைக்கணும், காரியங்களை மூடி மறைச்சு இருதயத்தை வச்சு தியானிக்கணும். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். இருதயத்துல வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சு எந்த காரியமும் நம்மளை விட்டு வெளியே போகாதபடி அப்படியே இருதயத்துல வச்சு காத்துக்கொள்ள கிருபைய வாங்கிக்கணும். நிறைய பேரை நம்ம நம்பி என்ன பண்றோம்? ரொம்ப க்ளோஸ் தான், என் சகோதரி, என் சொந்த சகோதரி, என் சொந்த சகோதரன், அப்படி சொல்லி கூட நம்ம சில சமயம் சொல்லுவோம். ஆனா அது சொல்லணும்னு அவசியமே இருக்காது. தேவையில்லாதது, நம்ம குடும்ப விஷயமா இருக்கலாம், சொத்து வாங்கின விஷயமா இருக்கலாம், வீடு வாங்கின, சொல்லாதீங்க, வேண்டாம். அடுத்தது, அபிஷேகத்தை பாதுகாப்பது எப்படி? ஹவு டு ஓவர் கம். அப்போ நம்ம நீதியின்படிதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுல there are rules in the spiritual world. அங்க நிறைய ஆவிக்குரிய சட்டதிட்டங்கள் இருக்குது. அந்த சட்டதிட்டங்கள் படியா போய் தான் நம்ம வாங்க முடியும். நீதிமொழிகள் 6:30, 31, 32 வாசிங்க. 30 to 32 நீதிமொழிகள் 6. அப்போ சட்டதிட்டங்களின்படி இத போய் நம்ம யுத்தம் செஞ்சு திருப்பி வாங்கணும். எல்லாருமே என்னென்ன இழந்திருக்கீங்களோ எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப வாங்கணும். திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். வாதையையும் லட்சையையும் அடைவான். அவன் நிந்தை ஒழியாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 6:30 என்ன சொல்லியிருக்காங்க? அவன் 7 மடங்கு திருப்பி தரணும். அப்போ என்கிட்ட இருந்து திருடி இருக்கான், என்கிட்ட இருந்து அவன் திருடி இருக்கான். அவன் எனக்கு என்ன பண்ணும்? அவன் கண்டுபிடிக்கப்பட்டுட்டான். இப்ப அவனை கண்டுபிடிச்சாச்சு. 31ஆம் வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் 7 மடங்கு எனக்கு கொடுத்துதான் தீர வேண்டும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபம். ஒரு தடவை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது, நைட்ல அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, திடீர்னு நான் பட்டுக்கு என்ன அந்நிய பாஷையில தான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பண்ணிட்டேன், திடீர்னு
எனக்கு நீதி செய்யணும் ஆண்டவரே, எனக்கு நீதி கிடைக்கணும், நீதி கிடைக்கணும்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் நைட்ல. எனக்கு நீதி செய்யணும், எனக்கு தெரியாது, எனக்கு எதுக்கு இது இப்படி நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா அடுத்த நாட்களில கொஞ்ச நாட்களில் நடந்த காரியம் எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். அது அந்த இன்சிடென்ட்ஸ் என்ன நடந்ததுன்னு மறந்து போச்சு. அப்படியே ஞாபகம் இருந்தாலும் நான் சொல்ல முடியாத ஒரு இன்சிடென்ட்ஸா தான் இருக்கும். அது எனக்கு நீதி செஞ்சார் ஆண்டவர். அந்த இதை மறக்கவே முடியாது எனக்கு. அப்பதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணுகிட்ட, எதுக்கு ஆண்டவர் அப்படி ஜெபிக்க வச்சாருன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் நீதி செய்கிற தேவன், நீதி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி. அது ஒரு பயங்கரமான ஒரு என்னது, ஒரு சுழற்சி மாதிரி. இட் வாஸ் a complicated thing. அதை விட்டு அது ஆண்டவர் மாத்திரம் டீல் பண்ணலன்னா நான் செமையா போய் சிக்கிருப்பேன். அந்த சிறையிருப்புக்குள்ள நான் போயிருப்பேன். ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை கொடுத்தார். அப்ப இந்த வசனம் எல்லாம் தெரியாது. இப்ப தெரிஞ்சதுனால நீங்க எல்லாருமே என்ன சொல்லணும், நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ஒரு வீடு இழந்துச்சு ஆண்டவரே, எனக்கு 7 வீடு தாங்க ஆண்டவரே, நீங்க கொடுத்துதான் தீர வேணும், 7 மடங்கு அவன் எனக்கு கொடுத்துதான் எனக்கு தீர வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க இழந்த எல்லாத்தையும் 7 மடங்கா திருப்பி கொள்ளணும். அப்புறம் அடுத்த வசனம் சங்கீதம் 147 13 வசனம். சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் என் வாசல்கள் தாழ்பால்கள் பலப்படணும் ஆண்டவரே. திறந்த வாசலா இருக்காது, வர்றவன் போறவன் எல்லாம் உள்ள நுழையலாம், போகலாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம். எங்க ஆபீஸ்ல ஒரு ஏவோ இருந்தாரு. அவருக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுல, 8th 9th படிக்கும் போது என்னமோ அவரு டீனேஜ்ல இறந்துட்டாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, அவர் அம்மான்றவங்க எவ்வளவு முக்கியமானவங்க தெரியுமா உங்களுக்கு. அவர் சிஎஸ்ஐ தான், கிறிஸ்டியன், அதனால எங்களோட ஃப்ரீயா பேசுவாரு. அப்ப அவர் சொன்னாரு, எங்க அம்மா இறந்த உடனே எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க. இவங்க அப்பாவும் இவரும் மாத்திரம் தான் இருந்தாங்களாம். எப்படி இருக்கும், வீட்டுல இருக்க சொம்பு முதற்கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பதான் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துரு, வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படணும், வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படணும் ஆண்டவரேன்னு போட்டு மண்டையில அடிச்சு ஜெபிங்க. என் வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படணும் ஆண்டவரே, என்னிடத்துல உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அதன் மூலமாக நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். வாசல்களின் தாழ்பால்கள் பலப்படணும் கர்த்தாவே. அந்த வாசல்களின் தாழ்பால்கள் மாத்திரம் பலப்படலைன்னா எவனாலும் வருவான். இப்ப அனாதை இல்லத்துல போய் பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய வாசல்கள் எல்லாம் திறந்து கிடக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது என்னால. அந்த பிள்ளைகளை குளிப்பாட்டுறவங்க எல்லாருமே வாலிப டீனேஜ் பிள்ளைங்க தான். அங்க பாக்குற ஆளுங்க என்ன தெரியுமா, அங்க பாக்குற ஆளுக்கெல்லாம் ஆம்பளைக்கு தான். அவனை பார்த்தாலே பயமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த பிள்ளைகளை வெளியவே கொண்டாட மாட்டானுங்க, உள்ளே வச்சுப்பான். அந்த பிள்ளைகளும் வந்துச்சுன்னா ரொம்ப கம்பல் பண்ணி நாங்க பார்க்கணும். ஏன்னா நம்ம ஏதாவது சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு பார்க்கணும்னா கொண்டாடவே மாட்டானுங்க, நம்ம கண்ணிலே காமிக்க மாட்டானுங்க. அப்புறமேல் ரொம்ப கம்பல் பண்ணி பார்க்கணும்னா நம்மளுக்கு 1 மாசத்துக்கு தூக்கம் வராது. அந்த பிள்ளைகளை பார்த்துட்டோம்னா அது ஏதோ மாதிரி வேற மாதிரி இருப்பாங்க. போதை குடிச்சவங்கள எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க அந்த பிள்ளைங்க. ரொம்ப வாசல்களின் தாழ்பால்கள் அவங்களுக்கெல்லாம் திறந்து கிடக்கு, அது பலப்படாம இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும், அவங்களும் நம்ம பிள்ளைங்க தானே, ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள். வாசல்கள் பலப்படணும் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்புறம் அடுத்தது சங்கீதம் 27:3. சங்கீதம் 27. இந்த சங்கீதங்கள்ல நிறைய இந்த மாதிரி வசனங்கள் இருக்கு. எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நொறுக்கணும். சும்மா இருக்கும் போதெல்லாம் பாத்திரம் விளக்கமெல்லாம் எல்லா வசனங்களை ஞாபகப்படுத்தி வசனங்களை மனப்பாடம் பண்ணி அங்கங்க எழுதி வச்சுக்க வேண்டியதானே. சிங்குக்கு மேல எல்லா இடத்துலயும் 27:3 வாசிங்க. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 5வது வசனம் வாசிங்க. அதுலயே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், வச்சுட்டு எழுதி வச்சுக்கணும். வச்சுட்டு அங்கங்க நம்மளே மாதிரி போஸ்டர் மாதிரி எழுதி ஒட்டி வச்சுட்டு கிச்சன்ல வேலை செய்யும் போதெல்லாம் அதை வச்சு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்து பாருங்க, பயங்கரமான ஒரு விடுதலை வந்துரும். 49, ஏசாயா 49, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம் ஏசாயா 49 25 வசனம் வாசிங்க. 25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள்,
பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப வல்லமையான வசனம். பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்ட, இப்ப நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க இருப்பாங்க, ரட்சிக்கப்படாத கணவர் இருப்பாங்க. இதை வச்சு ஜெபிக்கணும். அடி மேல அடி அடிக்க அவங்க மாறி வருவாங்க பாருங்க. மாறிடுவாங்க, நிச்சயமா மாறிடுவாங்க. அவங்களுடைய அந்த கொடூரம், அந்த மாதிரி கொடூரமா இருப்பாங்க, அதெல்லாம் மாறி சாஃப்ட் ஆயிடுவாங்க. ஒண்ணு இல்லைன்னா, ரட்சிக்கப்படலைன்னா கூட சண்டைக்கு வரமாட்டாங்க. அப்படியே உங்களை ஆளுகைக்கு கீழே வந்துருவாங்க. நீங்க சொல்றத பெட்டி பாம்பாட்டு கேட்பாங்க. பாத்திருக்கீங்களான்னு தெரியல, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதுவுமே எதிர்த்தே பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அந்த மாதிரி கொடூரமான ஆட்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். 26 வாசிங்களேன். அதே 25 வாசிங்க. உன்னை 26 ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை ம் அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். வச்சு இதெல்லாம் நீங்க ஸ்டார்ட்டை கையில எடுத்துருக்கிறீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஆயுதங்கள், உங்களுடைய போராயுதங்கள். அரண்களை நிர்மூலமாக்கணும். உங்க போராயுதங்கள் இதுதான். அப்போஸ்தலர் 18:10, அப்போஸ்தலர் 18:10 ஒரு வல்லமையான ஒரு வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 18:10. நான் உன்னோடே உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். போதும். அந்த வசனத்தை வச்சுக்கணும். இந்த வசனம் சொன்னீங்களா ஆண்டவரே, இது எனக்கு தான் எழுதி கொடுத்துருக்கீங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அல்லேலூயா. இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம இப்ப ஜெபிச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க வசனங்களை சொல்லி ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர் நம்மளுக்கு 24 ஆதியாகமம் 24 24ல 60ஆம் வசனம் ரெபேக்காளை வாழ்த்தின வசனம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு வாக்குத்த வசனம். இன்னைக்கு காலையில நான் இதைத்தான் கேட்டேன். கேப்ரியல் தாமஸ்ராஜ் ஐயா இதைத்தான் சொன்னாங்க. அப்ப இது எனக்காக நான் சுதந்திரிச்சுக்கிட்டேன். இதை நான் எடுத்த மாதிரியே உங்களுக்கும் இதை நீங்க சுதந்திரிச்சுக்கோங்க. கோடா கொடியா பெருகணும். அப்புறம் நம்முடைய சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தரை ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் அதான் வசனத்தோடு எங்களோடு பேசியிருக்கிறீங்க. கர்த்தர் தான் வசனத்தை கொடுத்தீங்க கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கை அப்பா ஏதேன் தோட்டத்தை போல, பாதுகாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தை போல மின்னும் சுடரொளி பட்டயத்தை கர்த்தர் ஆண்டவரே ஏந்தி இருக்கிற வான தூதர்களின் சேனைகளால பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், எங்கள் உடல் சௌக்கியத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், என்னென்ன ஆசீர்வாதங்களை திருடி இருக்கணும் அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதை திருப்பிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வந்தவர்களை 7 வழியாக ஓடி போவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அது என்ன நோயா இருக்கட்டும், அது சுகரா இருக்குது, அது என்ன இருக்கட்டும் ஆண்டவரே, அதை மேற்கொள்ள எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. அது என்னென்ன, அது டயபிட்டிஸ் நோய்னா அதை எப்படி அதை மேற்கொள்ளணும், அந்த ஞானத்தை ஆவியானவர் ஒவ்வொரு சகோதரிக்கும் கற்றுத்தரணும். அப்ப அது பிரஷரா இருக்கட்டும், கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்லித்தாங்க. ஞானத்தின் ஆவியில நிரப்புங்க. அதை மேற்கொள்ள சத்ருவின் கிரியைகளை அழித்து போட கர்த்தர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. வசனத்தோடு சேர்ந்து அந்த ஞானத்தையும் கொடுங்க.
பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக முழுமையாக பிரயோஜனப்படுத்தி கனி தருகிற வாழ்க்கை, கர்த்தாவே முற்றிலும் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. நாங்க அப்பா ஜெயம் எடுத்தவர் எங்களுக்கு முன்பாக சென்று கொள்கிறோம். நாங்க ஜெயம் எடுத்தவரை நாங்க பின்பற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்க முற்றிலும் ஜெயம் எடுக்கணும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய இரத்த கொட்டிக்குள்ளாக எங்களையும் எங்க பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தார் எங்களுக்கு அன்பானவர்கள் எல்லோரையும் உடைய இரத்த கொட்டிக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க, வேலி அடித்துக் கொள்ளுங்க. அப்பா இந்த 1ஆம் தேதியிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.